ஹாய் நேயர்களே, போன எபிசோடில் நான் முடிக்கும்போது அட்லீஸ்ட் உங்கள் சில பேருக்காக ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சுவையான ஒரு மர்மத்தை பற்றி சொல்லப் போகிறேன் அப்படின்னு தான் முடிச்சிருந்தேன் இல்லைங்களா. சுவை அப்படின்னீங்கனாலே சாப்பாடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு சில பேர் ஊகிச்சிருக்கலாம். அது கரெக்டான ஊகம்தான். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சுவையான விஷயங்கள் அப்படின்னும் போது ரொம்ப பிரபலமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லிஸ்டெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. இட்லி அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டு ஒரு உணவு பண்டம், பொங்கல், ஓகே, இது ரெண்டோடையும் சேர்த்து மிஸ் ஆகாமல் ஒன்று கூடவே இருக்கும். ஈக்குவலி ஃபேமஸ், பட் அதை ரொம்ப ரசித்து சாப்பிட்றோம் நம்ம. ஆமாங்க, வடை, மெதுவடை, கீரை வடை, தயிர் வடை, எத்தனை விதமான வடைகள்லாம் இருக்குது. அந்த வடை சம்பந்தப்பட்ட ஒரு மர்மம் ஆச்சரியமாக இருக்கா? ஸோ நான் சுவையான மர்மம்னு பொழுது அந்த வாக்கை காப்பாற்றணும் இல்லைங்களா. இந்த வடை சம்பந்தப்பட்ட மர்மம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? உண்டு. மெதுவடை ரொம்ப ஃபேமஸ். இன்ஃபேக்ட் மெதுவடையில் சாம்பார் ஊற்றிட்டு கொஞ்சம் ஊறினப்புறம் தேங்காய் சட்னியில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது அப்படின்றது தனி டேஸ்ட். அது வடை இல்லாமல் இட்லி ஆர்டர் பண்ணுறவங்களோ பொங்கல் ஆர்டர் பண்ணுறவங்களோ ரொம்ப குறைச்சல். அப்படி இருக்க அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு ஒன்று தெரியணும், கிராமத்து மக்கள் வடை ரொம்ப என்ஜாய் பண்ணி தெருக்கோடியிலெல்லாம் கூட ஒரு சின்ன திண்ணைகள்லாம் கூட வடை சுடுவாங்க. ரொம்ப பாப்புலர் ஒரு பதார்த்தம் கிராமங்களில். இதில் கீரை வடை, வெங்காய வடை அப்படின்லாம் நிறைய இருந்தாலும் கூட மெதுவடை ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. தயிர் வடை ஒரு எக்ஸோட்டிக்கான ஒரு டிஷ். ஒரு நல்ல இமேஜின் பண்ணி யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க அதை, தயிரில் வடை அப்படின்ற ஒரு இது. இன்ஃபேக்ட்டு இந்த தயிர் வடை மட்டும் ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ்ஸு. அது பஞ்சாபில் போனாலும் யூபியில் போனாலும் கூட, இங்கெல்லாம் கூட இந்த பம்பாய் அல்வா ஹவுஸ்லலாம் போனீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் தயிர் வடை கொடுப்பாங்க. இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவையான ஒரு விஷயம் வடை அப்படின்னு நான் சொல்லும்பொழுது உங்களில் சில பேர் முகத்தில் ஒரு புன்னகை வரலாம், சிரிப்பு வரலாம். நடுவில் மனிதனும் மர்மங்களும் நடுவில் இது என்ன காமெடி ட்ராக்கா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நமக்கு காமெடியாக இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கிற மக்களுக்கு இது காமெடியே இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம். காரணம் என்னென்னா, இந்த உலகம் முழுக்க உலகம் முழுக்க அப்படின்றது தப்பு, இந்தியாவே ஒரு உலகம் மாதிரி தான், அத்தனை மாநிலங்கள். இங்கேயே இந்த விதவிதமான வடைகள்லாம் என்ஜாய் பண்ணும்பொழுது இதையே பேட்டிஸ் அப்படின்னு மற்ற உலகங்களில் மற்ற ஐரோப்பியாலலாம் உண்டு அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. வடையினுடைய ஏதாவது ஒரு உருவம் இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வடையை பார்த்தாலே ஏதோ பேய் பிசாசை பார்த்ததை போல நடுங்குகிறவர்கள், மிரண்டு ஓடுகிறவர்கள் ஒரு கிராமம், ஒரு ஊர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சிரிக்கிறதா என்ன அப்படின்னு நீங்கள் திகைப்பீர்கள். பட் உண்மையிலேயே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் வடையை கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்க தெரிச்சு ஓடிடுவாங்க. உங்கள் மேலே கோவமே வரும், இல்லைங்க இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு. அந்த அளவுக்கு வடையை பார்த்தா ஒரு பயம். வடை சாப்பிட்டால் நம்ம சுருண்டு விழுந்து செத்து போயிடுவோம். ஏதாவது ஒரு பெரிய வியாதி ஆகிட்டு 2 நாள் தான் உயிரோடு இருப்போம் நம்புறவர்கள்லாம் உண்டு. வடையை கண்ணிலே காட்டாதீங்கன்னு. ஸோ வடை அப்படின்னா சிம்ம சொப்பனம்னு சொல்லுவோம் இல்லை, அப்படி ஒரு வடை போய் ஒரு கிராமத்து மக்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க முடியுமான்னா இருக்குங்க. அந்த கிராமத்துக்கு நம்ம போனோம்.
அதுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புண்ணிய தலம் திருவண்ணாமலைக்கு போனோம். நம்ம திருவண்ணாமலையார் அந்த தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா, ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஷே அகரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஒரு 600 குடும்பங்கள் இருக்குது. ஒரு நடுவில் ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாக்க அங்கே தான் இந்த மக்கள் யாருமே வடையை இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை 400 வருடங்களாக அவங்க வடையை சுட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை, பார்த்ததும் கூட இல்லைன்னு சொல்லலாம். அங்கே நீங்கள் நகரத்துக்கு வரும்போது பார்த்துருக்கலாம், இந்த பக்கம் யாராவது ஒரு கடையில் வடை சுட்டுருந்தாங்கன்னா எதிர்பக்கமாக நடந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு வடையை பார்த்தா மிரள்கிற மக்கள் இருக்கிற அந்த ஷே அகரம் என்கிற அந்த ஊருக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்ட் அடிக்கலாம், வரீங்களா? பசி உயிரினங்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு உணர்வு. இயற்கையாக விளைந்த பழம், காய்கறிகள், பச்சை மாமிசம் சாப்பிட்ட காலத்திலிருந்து இன்று வரை மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சியோடு சேர்த்து உணவு, சமையல் ஆகியவையும் காலந்தோறும் மாறிக்கொண்டே இருந்திருக்கிறது. இந்த புதிய உணவு கண்டுபிடித்தல் மற்றும் இருக்கும் உணவு வகையை புதுப்பித்தல் ஆகிய நடைமுறைகள் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் அந்தந்த நாடுகளின் கலாச்சாரம், உணவுப் பொருள் விளைச்சல், தட்பவெப்பம், மண், நீர் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு சில உணவு வகைகள் பிரபலமாகவும் பிரதானமாகவும் மாறியிருக்கிறது. அப்படி தமிழகத்துக்கே உரித்தான தனித்துவமான உணவுகளில் ஒன்று வடை. குறிப்பாக உளுந்து வடை. நாம் முன்பே சொன்னது போல கொஞ்சம் உற்று நோக்கினால் நம்மை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளிலும், நம்மை சுற்றியுள்ள எல்லா பொருட்களிலும் ஏதோ ஒரு மர்மம் ஒளிந்து கொண்டு நம்முடன் கண்ணாமூச்சி ஆடியபடியே இருக்கிறது. அப்படி நாம் தினசரி வாழ்வில் கடந்து போகும் மிக சாதாரணமான உளுந்து வடைக்குள் ஒரு பெரும் மர்மத்தை பொதித்து வைத்து வேடிக்கை பார்க்கிறது ஒரு வித்தியாசமான கிராமம். அந்த மர்மம் என்ன? திருவண்ணாமலை வட தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற சிவஸ்தலம். கார்த்திகை தீபத்தன்று இந்து சமயத்தின் வழிவந்த அத்தனை பேரின் கண்களும் திருவண்ணாமலையை நோக்கியே இருக்கும். திருவண்ணாமலைக்கு மிக அருகில் உள்ள சே அகரம் கிராமம்தான் இந்த உளுந்து வடை மர்மத்தின் மையப்புள்ளி. இந்த கிராமத்தில் இன்றல்ல நேற்றல்ல சுமார் 400 வருடங்களாகவே யாரும் வடை சுடுவதில்லை. பேர் எஸ் கண்ணன். எங்கள் ஊரில் சந்தியம்மன் சாமி சபத்தால் எண்ணெயில் பட்ட பலகாரங்க வடை சுட மாட்டோம், கோழிக்கறி வறுக்க மாட்டோம், தோசை சுட மாட்டோம், பூரி சுட மாட்டோம், ரொட்டி சுட மாட்டோம். எல்லாமே எண்ணெயில் பட்டது எதுவுமே நாங்கள் சுட மாட்டோம். வெளியூர்லாம் சுடுவாங்க. நாங்கள் எங்கள் சாமி இதுவில் எண்ணெயில் பட்ட பலகாரங்கள் எதுவுமே நாங்கள் சுடுறதில்லை. இதுபோன்ற வினோத பழக்க வழக்கங்கள் உள்ள கிராமங்கள் உலகெங்கிலும் ஏராளம் உள்ளன. அதற்கான பின்கதையும் காரணமும் அங்கே வாழ்பவர்களுக்கு கூட தெரியாத பட்சத்திலும் அந்த மர்மம் தொடர்பான பயம் மட்டும் அவர்களை விட்டு நீங்கியதே இல்லை. இத்தனை வருட கல்வி அறிவும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் கூட அவர்களை அந்த பய உணர்விலிருந்து மீட்டெடுக்க முடியவில்லை. உலகெங்கும் நடக்கும் பிற சம்பவங்களை புறந்தள்ளிவிட்டு தமிழகத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் இதுவே நிதர்சனம். இந்த மாதிரியான வினோத பழக்க வழக்கங்களின் ஆணிவேர் சிறு தெய்வ வழிபாடு. இவர்கள் விண்ணிலிருந்து இறங்கிய தெய்வங்கள் அல்ல. சாதாரண மனிதர்களாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தங்களது சொல்லாலும் செயலாலும் ஒரு சிறு இனக்குழுவுக்கு மட்டும் தெய்வமாகி போனவர்கள்.
இந்த ஊர்லேயும் செய்ய மாட்டாங்க. இதே பங்காளிங்க பண்டிதத்தில் இருக்கிறாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. கோலாப்பில் செய்ய மாட்டாங்க. சத்திரம் இருக்கிறாங்க, சத்திரம் ஒரு ஊர், அங்கேயும் செய்ய மாட்டாங்க. இது இங்கே தானிப்பாடி இருக்குது. அதுமாரி நிறைய இடத்துல அவங்க பங்காளிங்க எங்கெங்கே போய் இருக்கிறாங்களோ அத்தனை கிராமத்துலேயும் இதுக்குள்ளவங்க வந்து யாருமே இந்த பலகாரம் வந்து செய்ய மாட்டாங்க. அது வந்து அந்த சந்தியம்மன் கிட்ட கட்டளை அது. இந்த ஷே அகரம் கிராமத்து மக்கள் வடையை கம்ப்ளீட்டாக புறக்கணித்ததற்கு பின்னால் நிச்சயமாக விஷயம் இருக்கும். அதாவது ஊர் இளைஞர்கள் சில பேர் வந்து பெருசுங்க ஏதாவது இப்படி தான் சொல்லிட்டு இருக்கோன்ற லெவலில் பக்கத்து ஊர்லேயோ அந்த ஊரில் வடையே கிடைக்காது. பக்கத்து ஊர் எங்கேயா போகும்பொழுது ஒரு வடையை சாப்பிட்டு விட்டு பிற்பாடு உடம்பு முழுக்க கொப்பளங்கள் மாதிரி வந்து அலர்ஜி ப்ராப்ளம்கள்லாம் வந்து இன்னும் இந்த ஊர் மக்கள் சொல்கிறது என்னென்னா, சில பேர் அது மாதிரி எங்களை மீறி வடை சாப்பிட்டவங்க ஒரு துர்மரணம் எல்லாம் கூட ஆகிருக்கு, ஆக்சிடெண்ட்லாம் கூட ஆகிருக்கு, அவங்க உயிரோடு இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்ற லெவல்லலாம் கதைகள்லாம் இருக்குது. இந்த அலர்ஜி போர்ஷன் வந்து நிஜமாகவே ஆனதாக எல்லாருமே ஒப்புக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏன் அப்படின்றத நான் இன்னும் சொல்லலை உங்களுக்கு. எதனால் இப்படி வடை இவ்வளோ ஒரு பயங்கரமான வில்லனாக அந்த கிராமத்து மக்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 400 வருடங்களுக்கு பின்னோக்கி போக வேண்டும். அப்போது சந்தியா என்கிற ஒரு இளம்பெண், அவளுடைய கதை தான் இந்த வடையினுடைய பின்னணி. அவங்க அண்ணன் மேலே ரொம்ப பாசம், அண்ணனுக்கும் அவங்க மேலே ரொம்ப பாசம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணமாகி அவங்க கொடுத்துன்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ணனுக்கு ஒரு அண்ணி வராங்க. இந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி ஊருக்கு திரும்பி இங்கே வரும்பொழுது இந்த அண்ணி கொஞ்சம் மோசமான பெண்மணி. அவளுக்கு வந்து அண்ணன் வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட பாசமாக இருக்கிறது பிடிக்கல. எல்லாமே இந்த பாசமலர் டைப் ஆஃப் இதுதான். ஸோ அண்ணன் இல்லாத சமயத்துலலாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறதெல்லாம் நடந்தது. இதை கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கு மூளை குயுக்தியாக வேலை செய்யும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணன் சொல்கிறாரு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணி போடு. இவங்க சும்மா ஒரு இலை, மந்தார இலையில் எண்ணெயெல்லாம் தடவிட்டு வாசலில் போட்டு வைக்கிறது. நான் பண்ணி போட்டேன், சாப்பிட்டுட்டு போட்டேன். இலையை வரும்போதே ஒரு பார்த்தாருன்னா ஏதோ சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு இப்படி அவங்க ஊர் மக்கள் சொன்ன கதை. இந்த அளவுக்கு செட்டப் பண்ணுறாங்க அந்த அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாவம் அண்ணன் கேட்டாக்கா அந்த பொண்ணு பயந்துட்டு, ரொம்ப பயம், தான் ஏதாவது வந்து கோழ் மூட்டின மாதிரி ஆகிட்டாக்க அண்ணன் போன பிறகு தனக்கு என்ன நிகழுமோன்ற ஒரு பயத்திலேயே இல்லை சாப்பிட்டான் அண்ணா அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கே தவிர, ப்ரெக்னென்ட் ஆனவுடனே அந்த மசக்கை இதில் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு வடை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உளுந்து வடை, அதை பண்ணி போடணும் அப்படின்னு ஒரே தடவை வாய் தவறி சொல்லியிருக்கு. அண்ணங்கிட்டையும் சொல்லியிருக்கு. அண்ணன் ஒய்ஃப்கிட்ட மாதிரி வடை ஆசைப்படுறா பண்ணி போடு அப்படின்ற லெவலில் சொல்லிட்டு போக, ஆண்கள் வேலை அப்படின்றனால பக்கத்து ஊருக்கு எங்கேயோ போகும்பொழுது இவங்களுக்கு அன்னைக்கு வந்து கோபம் தாங்கலை. ஏதோ பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி எடுத்துட்டாங்க அவங்க. நீ இல்லை உங்கள் அண்ணங்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்ருக்கு, இதெல்லாம் பண்ணி போடுறதுக்கு தான் நான் இருக்கேன்னா, ஒன்றுமே பண்ணி போடல, அதுக்கு என்னமோ நான் பண்ணி போய் தான் என் வேலையா, வடைக்கு போய் இப்படி அலையிறே நீ, வெக்கமாக இல்லையா உனக்கு, கண்ணா பின்னான்னு அவங்கள திட்டி இது பண்ணியிருக்காங்க. அண்ணன் வர்றார். அப்புறம் வரும்போது இதே மாதிரி அவங்களுக்கு ஒரே டெக்னிக் தான் தெரியும் போல் இருக்கு. எண்ணெயை தடவி ஒரு மாதிரி இலையை தூக்கி போட்டுட்டு வடை பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அந்த பொண்ணை பார்த்து ஒரு முறைப்பு பண்ணாங்க. இந்த பொண்ணு நடுங்கிட்டு வடை சாப்பிட்டேன் அண்ணா அப்படின்னு ஒத்துக்கிட்டு. அண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி. எதுவுமே தெரியாத அப்பாவி, விசாரிக்க வேணாம் கொஞ்சம் நல்லா
தனியாலாம் அழிச்சிட்டு போய் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு கிராமத்தினுடைய அப்பாவித்தனம் சில சமயம் விபரீதமாகவும் ஆகிவிடுகிறது அல்லவா. சரின்னு அவர் போயிடுவார். இந்த பொண்ணுக்கு இந்த டார்ச்சர், அதுக்கப்புறம் நீ அண்ணா கிட்ட போய் இது மாதிரி கேட்குறேன்றதை வந்து டார்ச்சர் அதிகமாச்சு, தாங்க முடியல அவங்களுக்கு. அதாவது அண்ணனுக்கும் பிரச்சனை, அண்ணன் அவ்வளோ ஆசை வச்சுருக்காரு, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணி அவருடைய மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா அண்ணியினுடைய கொடுமை தாங்கவே இல்லை, நம்ம இதனால் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ரொம்ப விரக்தி ஆகி, இதெல்லாம் ஒரு டிப்ரெஷன் தான், சடனாக ஏற்படுகிற ஒரு எண்ணம், விபரீதமான எண்ணங்கள், அதுதான் தற்கொலை நிகழ்வதற்கு காரணம் அப்படின்னு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. அந்த நிமிஷம் தான் தாண்டிட்டாக்க நீங்கள் தற்கொலை பண்ணிக்க மாட்டீங்க. அந்த ஒரு தாங்க முடியாத சோகத்திலையும் வேதனையிலையும் அந்த பொண்ணு கிடுகிடுன்னு நடந்து போய், அது நைட்டாக பகலாக என்ன ஏதுன்னு தெரியல, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்கிற ஒரு பெரிய கிணறு ஒன்று, அந்த கிணத்துல கீழே குதித்து செத்து போயிடுது. எங்கள் ஊரில் சந்தியாத்தா அயனாரப்பன்னு இருக்குது. அந்த அயனாரப்பன் தங்கச்சி தான் சந்தியாத்தா. அந்த சந்தியாத்தா வந்து வடை சுட்டு கொடுக்கலன்ட்டு கிணத்துல மாசமாக இருக்க சொல்ல கிணத்துல இறங்கிட்டாங்க. அந்த அந்த வடை சுட்டு கொடுக்கணும் சாப்பத்தால் கிணத்துல இறங்கி இறந்துட்டாங்க. அதனால் எங்களால் யாருமே வடை சுடக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுத்து உடம்பு பூரா கொப்பளம் முடிச்சு வடையே செய்யக்கூடாது, எதையுமே சுடவே கூடாதுன்ற ஒரு சாபம் கட்டளை. அப்படி சேயகரம் கிராமத்தில் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிறந்து வளர்ந்து மரித்த ஒரு பெண் சிறு தெய்வமான கதையே இந்த உளுந்துவடை மர்மத்தின் தொடக்கம். அந்த பெண்ணின் பெயர் சந்தியா. சந்தியாவின் சிறு தெய்வ அவதாரமே சந்தியம்மன். இந்த கிராமத்தில் உள்ள தடையை மீறி உளுந்துவடை சமைத்து சாப்பிடுபவர்கள் உடலில் கொப்பளங்கள் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்டு வந்த சம்பவங்கள் சேயகரம் கிராமத்தில் ஏராளம் உள்ளது. அந்த அம்மா சாபம் கொடுத்தா, எந்த தலைமுறைக்கும் நீ வடை சுடக்கூடாது, நீட்டு சாபம் கொடுத்துட்டு போச்சு நீ சொல்கிறாங்க. அதாங்க, வேறு எதுவும் இல்லை. அதிலிருந்து அது எந்த தலைமுறையோ அது தெரியாது, தலைமுறையாக வந்துக்கினே இருக்குது. ஊரில் இருக்கிறவங்க அந்த சந்தியம்மன் சாமி கும்பிட்றவங்க யாரும் வடை சுடுறதில்ல. அதே போல் கோலாப்பாடி, சின்ன கோலாப்பாடி, பண்டிதப்பட்டு, சென்னையில் கூட இருக்கிறாங்க குடும்பம். அந்த பங்காளிங்க யாருமே அவங்க வீட்டில் வந்து வடையை சுடுறதில்ல. அது அப்படி சுட்டு அது அவங்க வீட்டில் சுடணும்னா அந்த வீட்டில் பிறந்த பொண்ணுங்க மட்டும்தான் சுட்டு சாப்பிட்றாங்க. வெளியில் வர்றவங்க ஒரு மருமக வந்தால் அவங்களாம் சுடுறதில்ல. சந்தியாவும் அவளது அண்ணனும் சிறு தெய்வங்களாக மாறிப்போன கதையை தமிழகத்தில் மிக பிரபலமாக அறியப்படும் நல்ல தங்காள் கதையின் மறுவடிவமாகவே பாவிக்க தோன்றுகிறது. முன்பொரு காலத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் பாசமும் பிணைப்பும் எந்த அளவுக்கு வலிமையானதாக இருந்தது என்பதை இம்மாதிரியான கதைகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அண்ணன் திரும்பி வந்த உடனே தங்கச்சியை காணாமல் எல்லோரும் தேடி, ஊர் மக்கள்லாம் தேட, அண்ணன் வந்து தங்கச்சியை தேடிட்டு புறப்படுறார். நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன், எங்கே போனால் என் தங்கச்சின்னு பாசம் போகிறார். போய் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற சின்ன காடுகள் அது வழியெல்லாம் போய் ஊர் எல்லை வரைக்கும் போனார். என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல. போன அண்ணன் திரும்பியே வரல. கிராமத்து மக்கள் சொல்கிறது, எல்லை தாண்டி இப்படி போய் மறைஞ்சிட்டாருங்க அப்படின்றாங்க. அது எப்படி மறைய முடியும்னு தெரியல. அப்படியே வேறு ஊருக்கு போயிட்டாரான்னு தெரியல, இல்லை வேறு எங்கேயா போய் தற்கொலை பண்ணி கொண்டு அவர் பாடியே கண்டுபிடிக்க முடியலையான்னு தெரியல. ஆனால் கணத்தில் இருக்கிறது ஒன்லி இந்த தங்கச்சி மட்டும்தான். பிற்பாடு அந்த தங்கச்சி ஒரு பேய் உருவம் எடுத்து அந்த கிராமத்தில் வந்து பலருடைய கனவில், பெரியவங்க ஊர் பெரியவங்க கனவுலலாம் வந்து
இது மாதிரி எனக்கு ஒரு கொடுமை நிகழ்ந்திருக்கு. ஸோ அந்த பெண்ணுக்கு இப்போ ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிடுது. இந்த கிராமத்துக்குள்ளே வடை அப்படின்றது யாருமே பண்ணக்கூடாது, வடையை யாரும் சாப்பிடவும் கூடாது. இதை மீறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்க நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்கன்ற அளவுக்கு ஒரு சாபம் கொடுத்து விட்டதாக ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன பீஸ் வடையை வச்சுட்டு நம்ம காக்கா வடை, இந்த நரி, இந்த கதைகள்லாம் கேட்டுன்ற ரொம்ப பாவம் அப்பாவியான ஒரு சிம்பிள் ஃபுட்டுக்கு பின்னால் ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்றது சே அகரம் இந்த கிராமத்தில் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதுலேருந்து யாருமே வடை அங்கே பண்ணுறது கிடையாது. 400 இயர்ஸாக அதை மீறி யாராவது வடை சாப்பிட்டாலும் கூட அவங்களுடைய உடம்புகளில் உபாதைகள், சில சமயம் மரணங்கள் அதெல்லாம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் மக்கள் இந்த சந்தியா அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன கோவில் ஒன்று எழுப்புகிறாங்க. அதை தவிர அந்த அண்ணன், இவ்வளோ பாசமான அந்த அண்ணன், ஒரு அண்ணன் தங்கைக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் சிலை அந்த பாதுகாப்பாக அந்த கோவிலுக்கு வாசலில். எவ்வளோ நெகிழ்ச்சியான ஒரு கதையினே வச்சுக்கோங்களேன். பட் அவங்க நிஜமாக இது நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்து மக்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப இமேஜினேட்டிவான ஒரு விஷயம். ஒன்றை பேன் பண்ணுறது, புறக்கணிக்கிறதுனாக்கா எவ்ரி ரூல் ஹேஸ் காட் அன் எக்ஸப்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. எப்பேற்பட்டதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று உண்டு. அதுபடி பார்த்திங்கனாக்கா அந்த ஊர் மக்கள் பூஜாரி கனவில் நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஒரு விழா எடுக்கும். அந்த விழாவின் போது பூஜாரி அவர் கையால் வடை பண்ணி எல்லா பெண்களும் க்யூவில் இருந்து இந்த முந்தானையில் வாங்கிட்டு அதை சாப்பிட்லாம். நத்திங் ஹேப்பன்ஸ். அன்றைக்கு மட்டும் வடை யாருக்குமே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. ஊர் மக்கள் சாப்பிட்றாங்க அதை. அதுக்குள்ளே அவங்க வடை மேலே இருக்கிற அந்த சுவை அதெல்லாமே போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பிரசாதம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அம்மன் மாதிரியும் அந்த கோவிலில் வடை அப்படின்ற ஒரு ரேராக 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுகிற ஒரு பிரசாதம் அப்படின்ற அளவில் தான் அந்த வடை இன்றளவும் கருதப்பட்டு வருகிறது. அந்த கிணறு எல்லாமே அங்கே தான் இருக்குது, இந்த கோவில் அங்கே தான் இருக்குது, ஊர் மக்களும் அப்படியே இருக்காங்க. 400 ஆண்டுகளாக இந்த கதை ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்போ நீங்கள் போனாலும் இதே கதையைத்தான் உங்களிடமும் சே அகரம் கிராமத்து மக்கள் சொல்வார்கள். காலப்போக்கில் இது மாதிரியான உணர்ச்சி ததும்பும் கதைகள் கேலிக்குரியதாக மாறிப்போகலாம். ஏனென்றால் ஒரு சராசரி தமிழ் குடும்ப அமைப்பின் வடிவம் காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சண்டி அம்மனின் கதை நடந்ததாக சொல்லப்படும் 400 வருடங்களுக்கு முந்தைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கதை நிஜமாகவே நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். சந்தியாத்தா அண்ணன் மண்டாட்டி மாசமாக நாத்தனா வடை சுடாத மாசமாக இருக்க சொல்ல வடை சுட்டு அண்ணன் வாங்கியாந்து போட்டாங்க. அவங்க சுட்டு போட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் மண்டாட்டி எண்ணெயை தடவி காட்டிட்டா, 2வது சுட்டு போடல. அதே கோபமாக போய் கிணத்து உள்ளே இறங்கிட்டாங்க. மூன்று வருடத்திற்கு ஒருமுறை சந்தி அம்மனுக்கு விழா எடுத்து உளுந்து வடையை பிரசாதமாக கொடுப்பதன் மூலமே சந்தி அம்மனை இந்த கிராமத்து மக்கள் எவ்வளவு மதிக்கின்றனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த
கிராமத்தில் நடக்கிற ஆச்சரியங்கள் இருக்கு பாருங்கள். தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கும்பொழுது சில கிராமங்களில் போய் நான் இது வரைக்கும் சொன்ன சில கதைகள் எல்லாமே இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும்பொழுது பொறுமையாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனால் இன்னும் என்னென்ன கதைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைத்து பார்க்கும்பொழுது அந்த ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுது. ஒரு லைஃப் டைம் போகிறோமா, அத்தனை கிராமங்கள்லேயும் போய் இருந்து தங்கி விசாரித்து என்னென்ன அதிசயங்கள்லாம் கிடைக்கும், கதைகள்லாம் கிடைக்கும். பத்திரிகைகள்லாம் கூட எல்லாம் எழுதணும், இதெல்லாம் போய் விசாரித்து. நகரத்தையே நம்ம பார்த்துட்டு இருந்தால் போருமா? அப்படி தான். இன்ஃபேக்ட்டு இந்த வடை அப்படின்ற வெஜிடேரியன் பதார்த்தத்தை பற்றி நம்ம பேசினோம். அதை பேசும்பொழுதே இது மாதிரி மர்மங்கள் ஒன்லி வெஜிடேரியன் தானா, நான் வெஜிடேரியன் கிடையாதா அப்படின்னு ஒரு தமாஷான எண்ணம் ஒன்று என் மனசுக்குள்ளே ஓடித்து இருக்குது அப்படின்னாங்க. சொல்லுங்க அப்படின்னாக்கா ஒரு ஆச்சரியமான கதை ஒன்று கிடைத்தது. நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ஊர் தமிழ்நாட்டில் விருத்தாச்சலம். இந்த விருத்தாச்சலம் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் மணவாளநல்லூர் அப்படின்ற ஒரு சிற்றூர் ஒன்று இருக்குது. அந்த சிற்றூரில் இருக்கிற ஒரு சிறு கிராமம் எடைச்சித்தூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு நதியும் உண்டு, நிலங்களும் உண்டு. அந்த கிராமத்தில் ஒரு மீன், அந்த மீன் ஒரு பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக இருந்து இந்த பிரச்சனையையும் தீர்த்து இன்றளவும் அந்த மீனை மக்கள் மதிக்கிறார்கள். எப்படி மதிக்கிறார்கள்னால், அந்த ஊர் மக்கள் அந்த மீனை மட்டும், விரால் மீன் அப்படின்ற ஒரு மீன் வகை, அதை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் லைக் எ காட் தே கன்சிடர். அது மிகப்பெரிய உதவி நமக்கு பண்ணியிருக்கிறதா நம்புகிறாங்க. இது ஒரு பெரிய கல்ச்சர். அதாவது மீன் தானே அப்படின்றத அலட்சியப்படுத்தாமல் இந்த கிராம மக்களுக்கு தனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மீனை அந்த மதித்து அதை சாப்பிடாமல் இருக்கிற அந்த குணநலன் அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய தமிழ் மக்களுடைய அந்த பாரம்பரியம், அந்த அன்பு, அந்த விருந்தோன்மை எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இது உள்ள. குளத்து நீர் ஒரு சமூகத்துக்கும் நிலத்து மண் மற்றொரு சமூகத்துக்கும் சொந்தமென முடிவு செய்து பல ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து வந்த ஒரு கிராமத்தில் நீர் திடீரென வற்றிப் போனது. நீர் வற்றிய குளத்தின் வளமான மண்ணுக்கு இரு சமூகமும் சொந்தம் கொண்டாடிய போது மண்ணுக்குள்ளும் உயிர் உண்டு, அதை வெட்டியெடுத்து உபயோகிக்கவோ வணிகம் செய்யவோ அனுமதிக்க முடியாது என ஒரு சமூகம் போர்க்கொடி உயர்த்தியது. தண்ணியும் மண்ணு பிரச்சனை, மண் அள்ளும் போது மண் அள்ளனாங்க, மண் அள்ள விடலை. காரணம் என்ன கேட்டால், அதில் மண் எங்களுக்கு மீன் இருக்குது, மீன் முட்டை இருக்குது, அந்த மண்ணில் மீன் முட்டை இருக்குது, அதில் அள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதில் யாரும் நம்பலை. அது கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு. கோர்ட்டில் கேஸ் போன உடனே அது கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த களிமண் எடுத்துகிட்டு வாங்க, மீன் இருக்குன்னு நீங்கள் நிரூபிங்க, அதன் பிறகு நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த களிமண் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மண் பானையில் வச்சு நீர் வச்சு அதில் அந்த களிமண் வச்சுருக்குறாங்க. ஒரு வாரத்தில் அந்த வெறா மீன் குஞ்சு அதில் மேய்ஞ்சிருக்கு. அதற்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வெறா மீனை ஒரு சாமியாக நினச்சி அதை பக்தியோடு வணங்கிட்டு இருக்கோம். அதனால் யாரும் சாப்பிட்றதில்ல. ஓகே, இந்த விரால்ன்ற மீன் என்னன்னாக்கா, பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஊர் மக்களில் 2 பிரிவினராக இருந்தார்கள் அப்படின்னே வச்சுப்போம். அதில் நிலம் ஒரு பிரிவினருக்கும், நீர் இன்னொரு பிரிவினருக்கும்.
நீர்னால் ஒன்லி வாட்டர் தான். இவங்க ஒரு கோஆப்ரேட் பண்ணிட்டு, ஏன்னா நிலத்துக்கு நீரும் தேவை இல்லைங்களா. நிலம் இல்லாமல் வெறும் நீர் ஒரு டெசர்ட்டில் ஓடித்துன்னா அது அர்த்தமே கிடையாது. இது மாதிரி ஒரு கோஆப்ரேட்டாக இருக்கும்பொழுது ஒரு சமயம் அந்த நீர் வற்றி விட்டது. வற்றி விட்ட பிறகு என்ன ஆகிடுது, இனிமேல் அங்கே தண்ணி வராது அப்படின்ற லெவலில் மண்ணை அள்ள பார்த்தாங்க இந்த ஊர் மக்கள். மண்ணை வெட்டி அள்ளுவது வேறு சில காரியங்களுக்காக, வீடு எல்லாம் கட்டிக்கிறதுக்குன்னு பண்ணும்போது இந்த நிலத்துக்கு சொந்தமானவர்கள் என்ன பண்ணாங்க, உனக்கு நீர் மட்டும்தான் சொந்தம், நீருக்கு அடியில் இருக்கிற நிலம் எங்களுது தான், அதான் எங்களுக்கு பாத்தியதை உண்டு, அதை நீங்கள் தோண்டக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. ஒரு ஈக்காலஜி சம்மந்தமான ஒரு பிரச்சனை வருது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத்துலலாம் சில கிராமங்களுக்கு பக்கத்தில் நதிகள் போகும்பொழுது, திருச்சி அங்கெல்லாம் போனாலும் சரி, அங்கெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து மண்ணை அள்ளி கொண்டு செல்கின்றன. இதனுடைய விளைவு அல்டிமேட்டாக என்ன ஆகும் அப்படின்றது ரொம்ப பயமுறுத்தும் வகையில் இருக்கிறது. அதே மாதிரி தான் இங்கே இந்த மண்ணை தோண்டக்கூடாது அப்படின்றாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா இது பெரிய கேஸ் வழக்கு போடுகிற அளவுக்கு போய் 2 பிரிவினரும் மோதி கொண்டார்கள். ஃபிசிக்கலாக இல்லை, பெரிய ஒரு பகை. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு எங்களைன்ற அந்த ஒரு வீராப்பு அதெல்லாம் ஜாஸ்தி இல்லைங்களா கிராமத்தில், அது மாதிரி ஆயிருக்கு. கடைசியில் நிலத்தை சேர்ந்தவர்கள்னு சொன்னாங்க, சரி அந்த மறுபடியும் நீர் வரும், அந்த மண்ணுக்குள்ளே உயிரினங்கள் இருக்குது, நீங்கள் வேணும்னா அதில் வந்து ஒரு களிமண் மாதிரி ஒரு ஈர மணல் அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள், 1 வாரம் பார்க்கலாம், அதில் உயிரினம் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற லெவலில் ஏதோ சொல்லியிருக்காங்க அவங்க. கோர்ட்டில் வந்து இந்த பகையை சமாளிப்பதற்காக அவங்க சொல்கிறாங்களே பண்ணுங்களேன் அதை அப்படின்னுட்டார் ஜட்ஜி. இது மாதிரி சில மீன் வகைகள் வந்து இந்த முட்டைகளாக இருந்து, ஈவன் அது ஒரு வறண்டு போனாலும் கூட இருந்து மறுபடியும் ஈரம் நீர் பாயும் பொழுது அந்த முட்டை பொறித்து மீனாக வரும். சில தவளைகள்லாம் கூட உண்டு, வறண்டு போன இடத்துல டார்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், உயிர் இருக்கும். இது மாதிரி ஆச்சரியங்கள்லாம் இயற்கையில் உண்டு. கடைசியில் மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த இடம் முழுக்க நதிகள் வந்த அப்புறம் அத்தனை தவளை குஞ்சுகளும் உயிரோடு வருகிற சில தவளைகள்லாம் உண்டு. இதே பெரிய அனிமல்ஸ்னு பார்க்கும்பொழுது ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போலார் பேர், அது மாதிரி கரடிகள், இந்த பனிக்கரடின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் பல மாதங்கள் போய் படுத்துன்னு தூங்கிடும், கோமாவில் போன மாதிரி, அந்த ரொம்ப குளிர்றதில். அப்புறம் இட் வில் கம் பேக் டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் நாடி துடிப்பு, ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்ப மினிமலாக குறைஞ்சிரும்னுவாங்க. இது மாதிரி இயற்கையில் பல அதிசயங்கள் இருக்குது, அதை விடுவோம். இதில் இந்த தண்ணியை ஊற்றினதுக்கு பிறகு இந்த விரால் மீன்கள் வந்து அப்படி துவண்டு கொண்டு துள்ளி குதித்ததை பார்த்து அங்கெல்லாம் குட்டி குட்டியாக மீன்கள் இருந்தது பொரித்து. உடனே கேஸ் வந்து இவங்களுக்கு சாதகமாக ஆனதுனால அந்த தண்ணீர் மட்டும்தான் சொந்தம், அதற்கு பிறகு மண்ணை அள்ளக்கூடாதுன்ற தீர்ப்பு ரொம்ப நல்ல தீர்ப்பு தான். பிகாஸ் அதை விட்டிங்கன்னாக்கா அங்கே நதின்றதே இருக்காது, பெரிய பள்ளம் ஒன்று தான் இருக்கும். ஸோ மணலை பார்த்த உடனே மணல் வந்து இப்போது ரியல் எஸ்டேட் பிரம்மாண்டமான ஆனதில் நம்ம மணல்கள்லாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு தோண்டி அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய விளைவுகள்லாம் நம்ம மனிதன் தன்னையே அழித்து கொள்வதற்கான இது நடவடிக்கைகள் இதெல்லாம். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் இந்த கதை இருக்குது. இந்த விரால் மீன் வந்து இது அதை தோண்ட விடாமல் காப்பாற்றியதுனால இன்றளவும் அவர்கள் அந்த மீனை சாப்பிட்றது கிடையாது, அந்த மீனை பெருசாக மதிக்கிறாங்க. ஸோ நான்வெஜ்ஜில் எப்படி வெஜிடேரியனில் வடை கண்டா மிரள்கிறார்கள், இங்கே மீனை மதிக்கிறார்கள். காய்ந்து போய் விரிசல் விட்ட பாலை நிலத்திலிருந்து மண்ணை வெட்டி எடுத்து அதை நீரில் கலக்கிய போது அத்தனை வளர்ச்சியிலும் மண்ணுக்குள் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த விரால் மீன் ஒன்று துள்ளி குதித்து நீரில் நீந்தியது. அந்த மண்ணை அள்ளிட்டு வந்து நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள், அதில் மீன் இருக்கா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு. அப்படின்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மண்ணை எடுத்துகிட்டு வந்து பானையில் போட்டு தண்ணி ஊற்றி அதில் பானை போட்டு வேடு கட்டி வச்சுட்டாங்க. ஒரு வாரம் கழித்து பார்த்த உடனே அதில் மீன் குஞ்சு நிறையா மேய்ஞ்சிச்சு. அப்போ அந்த மீன் குஞ்சுன்னா விரால் மீன் குஞ்சு மேய்ஞ்சிது. அந்த விரால் மீன் நமக்கு சாட்சியமாக சொன்னதுனால, மீன் இருந்ததுனால நம்ம வந்து இந்த மீனை சாப்பிடக்கூடாது, நமக்கு ஒரு கடவுள் மாதிரி தெய்வம் மாதிரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து விரால் மீன் யாரும் சாப்பிட்றதில்ல.
மண்ணுக்குள்ளேயும் உயிர்கள் உண்டு என விரால் மீனின் மூலம் நிரூபிக்கப்பட்டதால் எடைச்சித்தூர் கிராமத்தின் மண்வளம் காப்பாற்றப்பட்டது. அந்த ஊர் மக்களும் விரால் மீனை மண்ணை காக்க வந்த தெய்வம் என கருதி அன்றிலிருந்து விரால் மீனை சாப்பிடுவதில்லை என்ற முடிவுக்கு வந்தனர். எல்லாரும் சேர்ந்து பெரிய பூசை ஆடி மாதத்தில் நடத்திக்கிட்டு இருக்குங்க. இன்னும் இருக்க விரிவாக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம். அந்த அம்மா யாருக்கு என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படி நடக்குது. அதனால் இன்னும் மீண்டும் அந்த பெருமையாக வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் யார் வேண்டிட்டு போனாலும் அவங்களுக்கு நல்லது நடக்குது. நாங்கள் எல்லோரும் விரால் மீன் சாப்பிட மாட்டோம். நாங்கள் எல்லோரும் விரால் மீன் சாப்பிட மாட்டோம். நாங்கள் எல்லோரும் விரால் மீன் சாப்பிட மாட்டோம். மனிதனும் மர்மங்களும் இந்த நிகழ்ச்சியில் சுவையான குட்டியான விசித்திரங்கள், அதிலேருந்து பிரம்மாண்டமான ஆச்சரியங்கள் வரைக்கும் பல விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்ஃபேக்ட் அடுத்ததாக நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் அதுவும் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ரொம்ப விசித்திரமான ஒரு ஆச்சரியம்தான். அதை நான் சொல்லுவேன். பழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், சென்டிமெண்டலான ஒரு விஷயம், எவ்வளோதான் இப்போ சொல்ல முடியும். பட் கேட்டிங்கன்னா உங்களால் ஊகம் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம். அதைத்தான் வரப்போகிற எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் அண்ட் ஜாயின் மீ. ஓகே.